வேகமா வாங்கடா, சீக்கிரம் ஓடி வாங்கடா. ஆற வச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்கடா. மாமா எனக்கா துரோகம் பண்ற? எனக்கா துரோகம் பண்ற? எனக்கா துரோகம் பண்ற? மாமா அடிக்காதீங்க மாமா. யாருடா மாமா? மாமா அப்புறம் உங்க பொண்ணு விதவையாயிடுவா. நான் உன்னையும் கொண்டுட்டேன் அவளையும் கொண்டுட்டேன்டா. சொல்றேன் சரியான மக்கு மாமா. மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா. ஒண்ணு இல்லடா, ரெண்டுடா. சூனியக்கார பையல ரெண்டு. ஏண்டா 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? இப்ப மட்டும் என்ன கேட்டு வச்சு ஒரு 30,000 ரூபாய் கொடுங்க, எல்லாத்தையும் தலைக்கில மாத்திடுறேன். பணம் தானே 50,000 தரேன் வாங்கிக்க. இந்த ரிட்டர்ன்ல தர வாங்கி. இவனுக்கு ஜப்பான் மந்திரம் சொல்லிட்டு போட்டு இருக்குதே. இவனுக்கு சுடுகாட்டு மந்திரம் தான் சொல்லணும். ஓம் சுலு சுலு குளு குளு சுவாமியான சுவா. கைப்படாத கமலா போட்டு எடுக்காம பாரியா. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? கமலா கமலா உனக்கு ஒண்ணு நடக்கலையே. ஓம் சுலு சுலு குளு குளு சுவாமியான சுவாகா. ஓம் சுலு சுலு. அப்பா அப்பா மாத்து மந்திரம் சொல்லி எப்படியாவது வெளியில வாப்பா. என் மந்திரம் என்ன ஒண்ணும் பண்ணாதடா. நீ மத்தியானம் எப்படி பாரு. என் மந்திரம் பூரா டம்மி பீஸ் தானே. ஓம் சலியல மங்க குமாரி ஆச்சு சுமா. ஒட்டமே கானே சுமா கேஜோ ஜாக்கி சாமா ஜெட்லி ஆமா ப்ரூஸ் லீ ஆமா சுமா. நல்ல போடுங்க சித்தி. மாமா ஓடி போடு. டாய் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கடவுளே. டேய் அந்த பொண்ணு கூட்டு வாங்கடா. வாமா இதான்பா. டேய் தங்கராஜ்,
ஏன்டா அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண? மச்சான் நம்ம சொத்தெல்லாம் மொத்தமா அடிச்சிட்டு போறதுக்கு தான் இவனுங்க கை கால அடிச்சு நொறுக்குங்களா போங்கடா. இந்த துப்பாக்கியில தோட்டாவும் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க கல்யாணம் நடக்காது. மரியாதையா வந்துரு. இனிமே முடியாதுப்பா. கொல்றதுனா கொன்னுடுங்க. ஏங்க உங்க மூத்த மரும்புள்ளன்ற முறையில சொல்றேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கிய கையில தூக்கி வச்சு நிக்கிறது தப்பு. முதல்ல தாலி எடுத்து கொடுக்குற வழியை பாருங்க. முதல்ல ஒன்ன கொல்றேன்டா. வாழ்க்கையில ஒரு ஓட்டமா போச்சுடா. விடுங்கப்பா. ஏய் கொன்னுடுவேன் உன்னை. நாங்க எங்கயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். ஆளாளுக்கு துரோகம் பண்ணிட்டா போறீங்க. விட்டுடுங்கப்பா. சிந்து. என்ன சித்து? வா வா, நான் மரியாதையா வந்துரு. சிந்து. 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 விடுங்கப்பா. விடுங்கப்பா. சிந்து. எப்படி இருக்க திவ்யா? சத்தம் போடாம வாங்க, பிடிச்சே ஆகணும். என்ன மாப்பிள்ள இது? சாயங்காலம் தான் வளகாப்பு நடத்தி திவ்யாவை கூட்டிட்டு வந்தோம். ஒரு ராத்திரி உங்களால பிரிஞ்சிருக்க முடியாதா? பகல்ல எவ்வளவு நேரமானாலும் பிரிஞ்சிருப்பாங்க, ஆனா ராத்திரில மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா லவ்னா சும்மாவா? சும்மா ஏன் மட்டும் திட்ட போறா? உர்றா, நீ ஒரு இம்சை. ஏப்பா கேட்டு தான் திறந்து கிடக்குல்ல, அது வழியா வர வேண்டியதானே? ஏன் சுவர் ஏறி குதிச்சு வர? தோசம் எப்படி மாத்த முடியும்? மச்சான் அங்க பாருங்க. சூரியரி குதிக்கிறது பழக்க தோஷம் இல்ல, பரம்பரை தோஷம். பள்ளி மேரி குதிச்சு வரான் பாரு. ஏங்க என் மகனை இங்க எங்கேயாலும் பாத்தீங்களா? ஏயா கேட்டு தான் திறந்து கிடக்குது இல்ல, அப்புறம் ஏன் செவுரு ஏறி குதிச்சு வர? அது இல்ல, என் மக ரூட்ல வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சம்பந்தி, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? திவ்யாவுக்கு குழந்தை பிறந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் எல்லாரும் இங்கே இருந்துருங்க. யாரும் செவரேறி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சந்தோஷமான நேரத்துல பொண்டாட்டியோ பாட்டியோ இவள போல இருக்கணும்டா. கணக்கு பண்ணு நீ, சும்மா கணக்கு பண்ணு நீ. போட்டு பாப்போம், கொஞ்சம் நேரம் வந்து நில்லு நீ, சும்மா வந்து நில்லு நீ. முன்னழக பார்க்கும்போது